173 படத்தோட அப்டேட் வந்து இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்கமல் இன்டர்நேஷனலுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த படத்துக்கான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. 173 தலைவருடைய 173வது படத்தை டைரக்ட் பண்ண போது சுந்தர் சி. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு சூப்பரான ஒரு காமெடி படத்துல நடிக்க போறாரு. நம்ம எல்லாத்தையும் மகிழ்விக்க போறாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்புல வந்து இந்த படத்தை ஒரு பண்ண போறாருங்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னைக்கு வந்துருச்சு. இது வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ், இந்த வாரத்தோட எண்டிங் வரைக்கும் ட்ரெண்டிங் நியூஸே வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட 173 தான். செம்ம ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிக்க போறாங்க. அதுதான் விஷயம். 2027 பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட முடிவாயிருக்கு. இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட் தான். பட் படத்தோடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா, செம்ம நார்மல் பட்ஜெட்ல நல்ல ஒரு காமெடி தரமான படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல எடுக்க போறாங்க. இதுல சுந்தர் சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தலைவரை வச்சு அருணாச்சலம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்திருக்காரு. அந்த ஹிட்டுக்கு அப்புறம் நீண்ட நாட்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களும் சுந்தர் சி அவர்களும் இணைந்து பணியாற்ற போறாங்க. இதுல காமெடி என்னென்ன இருக்க போகுது, யார் யார் வரப்போறாங்க, அந்த காமெடிக்குள்ள கண்டிப்பா யோகி பாபு இருப்பாரு. சந்தானம் அவர்கள் வருவாரா என்னன்னு தெரியல. இனி அடுத்து என்னென்ன லிஸ்ட் வரப்போகுதுங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. ஏன்னா ஃபுல் ஃபிளட்ஜ் காமெடி, ஃபேமிலி காமெடியா இருக்க போகுது. இல்லை மாற்று கருத்து இல்லை. ஆக்ஷன் கொஞ்சமா இருக்கும், ஆனால் ஃபுல் ஃபிளட்ஜ் காமெடி ஆக்ஷனா இருக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாரர் எதுவுமே இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும். ரஜினிகாந்தை வச்சு ஹாரர் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா என்ன கதைன்னு தெரியல. பட் காமெடி கண்டிப்பா இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறும். கமலஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்.